இங்க இருந்துதான் வாசனை வருது. அப்படியா? இங்க இருந்துதான் வருது. வா. ஏய், இதையெல்லாம் பார்த்தா ஜோசியர் சொன்னது உண்மைதான் போல இருக்கு. ஐயோ ஐயோ ஆண்டி ஆண்டி ஐயோ ஆண்டி என்னாச்சு அத்தை? ஆண்டி அத்தை அத்தை ராசாத்தி போய் தண்ணி எடுத்துட்டு வா. அத்தை ஐயோ ஆண்டி என்ன இப்படி சம்பந்தியமா சம்பந்தியமா இங்க பாருங்க, கண்ணு தரங்க. என்னாச்சு அத்தை? அத்தை இது குடிங்க அத்தை. பெரியத்த ரூமுக்கு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. பெரியத்துக்கு என்னாச்சு? ஏன் பார்த்தா தெரியலையா? ஏண்டி தண்ணி கொடுத்து உன் மாமியார் எந்திரிக்கவே இல்ல? அதாம்மா எனக்கும் தெரியல. சரி, நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோமா? வேண்டாமா, இது சாதாரணமான மயக்கம்தான். சாதாரண மயக்கம்தான்னு சொல்ற, ஆனா உன் மாமியார் எந்திரிக்கவே இல்லையேடி. சம்பந்தியம்மா, அந்த ஜோசியக்காரன் சொன்னது அப்படியே நடக்குதே. இங்க வேற இவளுக்கு சாந்தி முகூர்த்த ஏற்பாடு நடக்குது. இவ இங்க மயங்கி விழுந்துட்டா. என்னன்னு ஒண்ணுமே புரியல. ஒருவேளை முடிஞ்சு போச்சோ? சம்பந்தியம்மா ரொம்ப தைரியசாலி, எதா இருந்தாலும் தைரியமா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்படி சின்ன விஷயத்துக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அதாம்மா எனக்கும் ஒன்னும் புரியல. அத்தை எப்படி இருக்கீங்க அத்தை? அது இருக்கட்டும், உன் ரூம்ல என்னடி கோலம் அது? அதான் பெரியத்த, நான் மாமாவை முதல்ல சந்திச்சு இன்னையோட 1 வருஷம் ஆகுதா. அதான் அப்படியே மாமாவை மனசுல நினைச்சுக்கிட்டு வெக்கமா இருக்கு அத்தை. ராசாத்தி, அதான் அத்தை எந்திரிச்சிட்டாங்கல்ல. இனி வர்றதுக்குள்ள நான் உன்னை ரெடி பண்றேன். வா போலாம். பாத்தியா, எனக்கு ஒரு பிரச்சனைனா என் மாப்பிள்ள வந்துருவான்டா. உங்ககிட்ட எல்லாம் சண்டை போடுறதுக்கு எனக்கு டைம்ல வரேன். போடா போடா. மாப்பிள்ள ஏன்டா இப்படி கத்திட்டு இருக்க? அவங்க ஏதாவது சொன்னாங்களோ? அவங்க என்ன சொல்றது? மாப்பிள்ள, நான் பெரிய வித்தக்காரன்டா. ஒருத்தன் பாக்குறத வச்ச அவன் என்ன நினைப்பாங்கிறத என்னால சொல்ல முடியும்டா. அப்படியா? டேய், அவங்கள பார்த்தா எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையேடா. டேய் மாப்பிள்ள, இவனுங்க என்ன நினைச்சானுங்கன்றத சொல்றதுக்கு நான் உன்னை கூப்பிடல. நான் இந்த அழகர் என்ன நினைக்கிறாங்கிறத
நீ கேட்டுட்டு போகணுன்றதுக்காக தான் உன்னை வர சொன்னேன். டேய் என்ன சொல்ல வரியா அதை ஸ்ட்ரைட்டா சொல்லுடா. சொல்றேன். அதுக்கு முன்னாடி உன் ஃபோன் எங்க? பாக்கெட்ல இருக்கு. ஆ, உன் மொபைல் ஃபோன் எடுத்து முதல்ல அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. ஸ்விட்ச் ஆஃபா? எடு எடு எடு. ஆ. டேய் எது வந்தாலும் நேரடியா சொல்லுடா. ஆளை விடு, எனக்கு வேலை இருக்கு. ஓ, அசால்ட்டா சொல்லிட்டிய வேலை கிடக்குன்னு. இங்க பாரு மாப்பிள்ள, இன்னைக்கு நீ என்ன வேலை பண்ணணுங்கிறத முடிவு பண்ண வேண்டியதே நான்டா. என்ன நீயா? எஸ், இட்ஸ் மீ. டேய் நீ குழம்பி என்ன குழப்பாதடா. என்ன சொல்ல வரியா அதை ஓப்பனா சொல்லு. ஓகே, ஓ சொல்றேன் சொல்றேன். உன்கிட்ட ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஏண்டா நீ பண்றதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டியா நீ? டேய் இப்ப நீ சொல்ல வந்ததை சொல்ல போறியா இல்ல என்கிட்ட அடி வாங்க போறியா? ஓகே, கூல் கூல், டென்ஷன் ஆகாத. டேய் நான் சுத்தி வளைச்செல்லாம் பேசலடா, ஸ்ட்ரைட்டா கேக்குறேன். என்னோட தங்கச்சிய நீ சந்தோஷமா வச்சிருக்கியா இல்லையா? சொல்லு சொல்லு. டேய் தைரியமான ஆளா இருந்தா இதுக்கு பதில் சொல்றா பாப்போம். டேய் என்னடா திருத்திருன்னு மொழிகிற? பதில் சொல்லு. ஏன் பயப்படுற? சொல்றா. ஏண்டா உனக்கு தான் தங்கச்சி இல்லையாடா? உன்னோட பொண்டாட்டி ராசாத்தி தான் மாப்பிளைய தங்கச்சி. டேய் என்னடா ஷாக்கா பாக்குற? ஏய் கூட பிறந்தாதான் தங்கச்சியா? இந்த அண்ணன் மேல பாசமா இருக்கிற ராசாத்தி என் தங்கச்சி தாண்டா. அப்படி வரியா நீ? ஆமா இப்ப திடீர்னு இதுக்கு பாசமலர் படம் ஓட்டுற? டேய் உண்மைய சொல்றா, என் தங்கச்சிய நீ சந்தோஷமா வச்சிருக்கியா இல்லையா? அதுக்கு முதல்ல நீ பதில் சொல்றா. அவளுக்கு என்னடா குறைச்சல? ராணி மாதிரி சந்தோஷமா இருக்கா. நெவர். இல்ல. ஆமாடா, அவ சந்தோஷமாவே இல்லடா. அவ ஆசைப்பட்டதெல்லாம் நீ வாங்கி தரலடா. அவளை விருப்பப்பட்டு எங்கேயும் கூட்டிட்டு போலடா. முக்கியமா நீ அவ மனசையே புரிஞ்சுக்கலையடா. அவளுக்காக கேட்க ஆள் இல்லையேன்னு ஆடாத. ராசாத்தி அண்ணன் நான் இருக்கேன்டா. ஒண்ணு சரி இப்ப நீ என்னதான் சொல்ல வர? டேய் சரிடா, இவ்வளவு ஏண்டா? ராசாத்திய உண்மையிலேயே நீ லவ் பண்றவனா இருந்தா எங்கடா சொல்றா பாப்பா, சொல்றா. இன்னைக்கு என்ன நாளுங்கிறத சொல்றா. என்ன நாள்? உனக்கு எப்படா தெரியும்? உனக்கெல்லாம் தெரியாது. டேய் நானே சொல்றேன்டா, நானே சொல்றேன். என் தங்கச்சி உன்னை பார்த்து இன்னியோட 1 வருஷம் ஆகுது. அதாவது 365 நாள், 365 டேஸ். டேய் டேய் நீ நல்ல புருஷனா இருந்திருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? என்ன பண்ணிருக்கணும்? ஓ அதையும் நானே சொல்லணுமா? இந்த நாள்ல ராசாத்திய சந்தோஷமா வச்சுக்கணும்டா. அதை விட்டுட்டு காரணமே இல்லாம காலையில இருந்து இந்த வண்டியை வச்சுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. டேய் இப்ப ராசாத்தி சந்தோஷமா இல்லைன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? உட்காரா, உட்காரு உட்காரு உட்காரு. சும்மா பேசாத சரியா? என் மாமா நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. என்கிட்ட அன்பா நடந்துப்பாருன்னு என் தங்கச்சி எங்க கனவு கண்டுகிட்டு இருக்காடா. ஆனா நீ அவளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம
அந்த இத்து போன சுகர் மில்லையே கட்டிக்கிட்டு அழுவுறியடா. டேய் நீ ஓவரா பேசுற. ஆ? ஏன்பா நான் பேசக்கூடாதா? ஏய், என் தங்கச்சிய பத்தி பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையாடா? இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? சும்மா கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க. ஏய், என் தங்கச்சி வாழ்க்கையில யார் குறுக்க வந்தாலும் மாட்டேன், விட மாட்டேன். இப்ப யார் குறுக்க வந்தா? விடுறா. இப்ப நான் கிளைமேக்ஸுக்கு வர்றேன். நீ வீட்டுக்கு போ, ராசாத்திய சந்தோஷமா பாத்துக்க. டேய் அறிவு கெட்டவனே, அவ ஆல்ரெடி சந்தோஷமா தானே இருக்கா. டேய், நீ சொல்ற சந்தோஷம் வேற, நான் சொல்றது வேற. நீ சொல்றது எதுவுமே புரியலடா. முடியாதுடா, முடியாது. உனக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு முடியவே முடியாது. டேய், நீ வீட்டுக்கு போ, அப்புறம் உனக்கே தானா புரியும். இங்க பார், வீட்டுக்கு போய் ராசாத்தி எது கேட்டாலும் ஆமா அப்படின்னு தான் சொல்லணும். ஏதாவது மாத்தி இல்லைன்னு ஏதாவது பேசுன, அப்புறம் நீ என்ன வேலூர்லயோ இல்ல மதுரையிலயோ தான் பார்க்க வேண்டியிருக்கும். சரிடா, நீ சொல்ற மாதிரியே நான் நடந்துக்கிறேன். சரி, நான் ஏன் உன்னை வேலூர்லயோ மதுரையிலயோ பார்க்க வரணும்? ஏய், என் தங்கச்சிய மட்டும் நீ சந்தோஷமா வச்சுக்கல, உன்னை கொலை பண்றதுக்கும் தயங்க மாட்டேன். அதைத்தாண்டா அப்படி சொன்னேன். போ, வீட்டுக்கு போ, நேரா வீட்டுக்கு போ. ஊரெல்லாம் சுத்தாம நேரா வீட்டுக்கு தான் போகணும். இவன் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கான்? அப்படி என்ன இருக்கு வீட்டுல? இவன் எதையோ சொல்ல வந்து என்ன நல்லா குழப்பிட்டானே. என்ன ராசாத்தி, இனிய வந்ததுக்கு அப்புறம் எப்படி நடந்துக்கணும்னு இப்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? உன் மாமா உன்னை முதல்ல பார்த்து இனியோட 1 வருஷம் ஆகுதுன்ற சந்தோஷத்துல இங்க பாரு, உனக்காக தேடி தேடி எவ்வளவு விஷயம் வாங்கிட்டு வந்திருக்காரு. உண்மையிலேயே நீ ரொம்ப கொடுத்து வச்சவதான் ராசாத்தி. உன் இனிய உனக்கு பட்டு புடவை மல்லிகை பூவெல்லாம் வச்சு பார்த்து உன்னை அலங்கரிச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அத்தை, அங்க என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அத்தை. சரி போ, வந்துடுறேன். போ. இப்பதான் ராசாத்தி உன் மாமா நினைச்ச மாதிரியே நீ இருக்க. ராசாத்தி, உன் இனியனை உனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்றியா? உன் மாமா வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வெக்கத்தை உன் கூட இருக்கட்டும்னு துணைக்கு அனுப்பி வச்சுட்டாரா? இப்படி வெக்கப்படுற?
சரி உன் மாமாவை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்றியா இப்போ? நீ இப்படி கேட்டா நான் எப்படி சொல்றது? மாமானா எனக்கு உசுரு. நான் உன் மாமா இல்லம்மா, நீ உன் மாமனை பத்தி மட்டும் சொல்லு. நான் வாழறதே அவருக்காக தான். என் நினைப்புல, மூச்சு காத்துல, எல்லாத்துலயும் என் மாமா நிறைஞ்சிருக்காரு. உன் மாமான்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா? அம்புட்டு ஆசையா இனிய மேல? ம். அத்தை, என்னால முடியல அத்தை. சத்தியமா என்னால முடியல அத்தை. என்னாச்சு கண்மணி? ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுற? என்ன மீறி இங்க எதுவும் நடக்காது கண்மணி. நீ என்ன நம்பு. அத்தை, அந்த ஷில்பா பேச்சுக்கு பேச்சு இனியன் தான் ஏற்பாடு பண்ண சொன்னான்னு சொல்லி கதை அழுக்குறா. அத கேட்ட அந்த ராசாத்தி சந்தோஷத்துல குளிர்றா. என்னால முடியல அத்தை. கண்மணி, நீ ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்க. இனி அப்படி சொல்லியிருக்கவே மாட்டான். ஆமா அத்தை, எனக்கும் அப்படிதான் தோணுது. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு அத்தை. அத்தை, முதல்ல இனி எனக்கு போன் போட்டு என்ன ஏதுன்னு விசாரிங்க. இது இப்படியே விடக்கூடாது அத்தை. ராசாத்தி, இனிய வர வரைக்கும் நல்லா வெக்கப்பட்டுக்க. அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நீ வெக்கப்பட்ட காரியம் கெட்டுரும். நான் சொன்னது புரிஞ்சுதா? இங்க பாரு, இனிய உங்ககிட்ட பேசுறதுக்கு வெக்கப்பட்டு நடக்கிறது எதுவுமே தெரியாத மாதிரி கூட காட்டிப்பாரு. நீ தேவையில்லாம ஏதாவது கேட்டு அவரை மூட் அவுட் பண்ணிடாத, சரியா? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, நீதான் அவரை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கணும், சரியா? ம். அப்படி சொல்லுங்க. அத்தை, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்துல இனிய வந்துருவாரு. என்ன செய்ய போறோம்? இனிய வந்துட்டானா அந்த ஜோசியக்காரன் சொன்னது பழிச்சு போடு சம்பந்தி. இப்ப நாம என்ன பண்றது? என்னத்த ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? சம்பந்தி ஏதாவது சொல்லுங்க. இனி என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? நான் கிழிச்ச கோட்டை அவன் தாண்ட மாட்டான். அதெல்லாம் சரி சம்பந்தி. பின்னையே போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கான். இனிய ஏன் புள்ள. 1-2 தடவை அவன் என்கிட்ட கோவமா பேசியிருக்கலாம். ஆனா நான் சொல்லி இது வரைக்கும்
அவன் எதையும் கேட்காம இருந்ததில்ல. அத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை எதையும் யோசிச்சு சொல்லுங்க அத்தை. நீங்க சொன்னா இனியும் பின் வாங்கிடுவானா? நீங்க சொல்லுங்க சம்பந்தி. நீங்க இங்க நடக்கிறத மட்டும் வேடிக்கை பாருங்க. இனிய இங்க வருவான்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் வீட்டுக்குள்ள வந்ததுன்னு சாந்தி முகூர்த்தம். அது ஒரு காலமும் நடக்காது. அத்தை இப்ப சொன்னீங்களே அது பாயிண்ட். சூப்பர் ஐடியா சம்பந்தி. இனி என்ன வீட்டுக்குள்ள வரவிடாம எப்படியாச்சும் திருப்பி அனுப்பிடுங்க. ஆனா அத்தை ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிய வீட்டுக்குள்ள வந்துட்டா நாம எல்லாம் வெளியே போக வேண்டியதுதான். நடக்காதத பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது கண்மணி. அடியே, எப்படியா இருந்தாலும் அந்த இனிய உங்க அத்தைக்கு பிபியை ஏத்த போறான். நீ வேற நிலைமை தெரியாம பேசி ஆரம்பத்திலேயே பிபி ஏத்தி விட்டுறாதடி. சும்மா நான் இரு. வாசல்லையே நின்னு அவனை வெளியில அனுப்புறேனா இல்லையான்னு பாருங்க. வா.